Dear student, today we discuss about Mendelian disorder. Normally, mutation or alteration in single gene cause Mendelian disorder. Mutation na உங்களுக்கு தெரியும். Mutation அப்படிங்கிறது sudden changes occurring in the cell or gene. We call it as a mutation அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஜீனில் வந்து சடனாக ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அது நமக்கு ஒரு டிசீஸை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம மெண்டலியன் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த these disorder are transmitted to the offspring on the same line as the Mendelian pattern of inheritance. இந்த disease வந்து ஆப்ஸ்பிரிங்க்கு பேரண்ட்ஸ்லேருந்து ஒரே ஒரு சேம் லைனில் தான் போவோம் அப்படிங்கிறத மெண்டலியன் பேட்டர்ன் அப்படிங்கிற முறையில் போவோம்னு சொல்கிறாங்க. அது என்னங்க மெண்டலியன் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்டு இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படிங்கிற லாலாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த லாவில் சொன்ன மாதிரி கேரக்டர் வந்து இந்த டிசார்டர் வந்து பேரண்ட்ஸ்லேருந்து ஆப்ஸ்பிரிங்க்கு நம்ம போகுதுன்னு பார்க்குறோம். ஜென்ரலி இப்போ ஒரு ஜீனில் வந்து சில சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா அதை நம்ம மியூட்டேஷன் இதனால் வர்றதை மெண்டலியன் டிசார்டர்னு சொல்கிறோம். இல்லை ஒரு குரோமோசோம்லேயே நடக்குது, நம்ம குரோமோசோமில் சேஞ்சஸ் அப்நார்மலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அது குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் அப்படின்னு நம்ம தனியாக படிக்கிறோம். அதில் சில ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோசோமல் அனுப்ளாய்டி, அல்லோசோமல் அப்நார்மலிட்டிஸ் அப்படின்னு 2 ஹெட்டிங்கில் நம்ம படிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து மெண்டலியன் டிசார்டர் என்னன்னு பார்ப்போம். த மெண்டலியன் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இதை நமக்கு தெரியும். 2 லாவில் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இதில் வந்து பேரண்ட்ஸ்லேருந்து ஆப்ஸ்பிரிங்க்கு போகுது. இந்த மெண்டலியன் டிசார்டரில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலசீமியா, அல்பினிசம், பினைல் கீட்டோன் யூரியா, சிக்கிள் செல் அனிமியா இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ த may be dominant of recessive and autosomal or sex linked. ஸோ இந்த நோய் மெண்டலியன் டிசார்டர் நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாமினன்ட் ஜீன்ஸில் ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்லைனா ரிசசிவ் ஜீன்ஸில் நமக்கு பிரச்சனை வந்தாலோ இல்லாட்டி ஆட்டோசோமல் ஆர் செக்ஸ் லிங்க்டு ஜீனில் ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்தாவோ இந்த மெண்டலியன் டிசார்டர் நமக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 1 by 1 பார்க்கலாம். தலசீமியா அப்படிங்கிறது இட் இஸ் காஸ்டு பை ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டர். ரிசசிவ் ஜீன்ஸ் நமக்கு ஒடுங்கு ஜீனில் ஒரு ஆட்டோசோமல் ரிசசிவ் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஒடுங்கு ஜீனில் சில பிரச்சனை வந்ததுன்னா இந்த தலசீமியா வரும். காஸ்டு பை ஜீன் மியூட்டேஷன். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் மியூட்டேஷனால் வருது. எக்ஸசிவ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி. ஸோ தலசீமியா நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம இது என்ன செய்யணும்னா எக்ஸசிவாக நம்ம பாடியில் இருக்கிற ஆர்பிசி எல்லாம் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எக்ஸசிவ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசியை நிறைய நமக்கு நம்மளோட பாடியில் கொண்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ஸ்டேஜை தான் நம்ம வந்து தலசீமியா அப்படின்னு சொல்கிறோம். 4 பாலிபெப்டைட் செயின் 2 ஆல்ஃபா அண்டு 2 பீட்டா குளோபுலின் செயின். அதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிசியில் 4 பாலிபெப்டைட் செயின் இருக்குது, 2 ஆல்ஃபா அண்டு 2 பீட்டா குளோபுலின் செயின் இருக்குது. ஸோ அதில் டேமேஜ் உண்டு பண்ணோம். தலசீமியாவில் 2 டைப் இருக்குது. ஆல்ஃபா தலசீமியா அண்டு பீட்டா அப்படின்னு 2 இருக்குது. விச் இஸ் கண்ட்ரோல்டு பை ஜீன் HDA1 அண்டு HBA2 அப்படின்னு 2 ஜீன். இதை 1 மார்க்கில் கேட்கலாம். இதில் 2 இருக்குது. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு ஜீன் HDA1 அண்டு HBA2 அப்படின்னு 2 ஜீன் இருக்குது. இந்த ஜீன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் 16ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த தலசீமியாவில் 2 டைப் இருக்குது. ஆல்ஃபா அண்டு பீட்டா அப்படின்னு 2 டைப் இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் என்னன்னு கேட்கலாம். HDA1 அப்படிங்கிற ஒரு ஜீனும் HBA2 அப்படிங்கிற ஒரு ஜீனும் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது எதில் இருக்கும், எந்த குரோமோசோமில் இருக்குன்னா குரோமோசோம் 16ல் இருக்குது. ஓகேங்களா? த டெலிஷன் 1 or more ஆல்ஃபா ஜீன். ஆல்ஃபா ஜீனை எடுத்துகிட்டு அதில் டெலிஷன் இருந்தது, ஏதாவது 1 or more ஜீன் வந்து அதிலிருந்து டெலிட்டட் ஆகியிருந்தது அப்படின்னா ஆல்ஃபா தலசீமியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பீட்டா தலசீமியா அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பீட்டா குளோபின் செயின் இஸ் அஃபெக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு பை சிங்கிள் ஜீன்.
ஏதாவது நமக்கு ப்ரொடக்ஷன் ஆஃப் பீட்டா குளோபுலின் செயின் இஸ் அஃபெக்டட், அதில் பீட்டா குளோபுலின் செயின் வந்து அஃபெக்டட் ஆகிருச்சு அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறது சிங்கிள் ஜீன் தான். அதனால இந்த டிசீஸ் இதை வந்து நம்ம பீட்டா தலசீமியா. ஸோ இதில் டைப் என்னன்னு கேட்கலாம். தலசீமியாவில் என்னென்ன டைப் இருக்குது? ஆல்ஃபா தலசீமியா அண்டு பீட்டா தலசீமியான்னு 2 டைப் இருக்குது. ஸோ இந்த ஆல்ஃபா தலசீமியா அப்படின்னா எந்த ஜீன் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். HDA1 HBA2 அப்படின்னு 2 ஜீன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அந்த 2 ஜீனும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் 16ல் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பீட்டா தலசீமியா. ப்ரொடக்ஷன் ஆஃப் பீட்டா குளோபுலின் செயின் இஸ் அஃபெக்டட். ஸோ நமக்கு பீட்டா குளோபுலின் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அஃபெக்டட் ஆச்சுன்னா இதை பீட்டா தலசீமியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. HBB குரோமோசோம் 11 இது எதில் இருக்கும் அப்படின்னா குரோமோசோம் 11. இது நல்லா பார்த்துங்க, இது கண்டிப்பாக கேட்பாங்க. இது குரோமோசோம் 11ல் HBB இருக்குது. மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் தலசீமியா அண்ட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் கூலிஸ் அனிமியா. கூலிஸ் அனிமியா அப்படின்னு சொல்கிறோம். இது 1 மார்க்கில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் தலசீமியா, பொதுவாக இருக்கக்கூடிய தலசீமியாவை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கூலிஸ் அனிமியா அப்படின்னு சொல்கிறோம். அனிமியானா ரத்த சோகை அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஒரு நேம், டெக்னிக்கல் டேர்ம் கொடுக்குறாங்க, கூலிஸ் அனிமியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆல்ஃபா செயின் ப்ரொடக்ஷன் இஸ் இன்க்ரீஸ்டு அண்டு மெம்பரன்ஸ் ஆஃப் ஆர்பிசி. ஸோ ஆல்ஃபா செயின் ப்ரொடக்ஷன் இஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்டு மெம்பரன்ஸ் ஆஃப் ஆர்பிசியில் ஆல்ஃபா செயின் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பினைல் கீட்டோன் யூரியா. ஸோ இந்த தலசீமியாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமனாக இருக்கிறதுக்கு என்ன பேர்? கூலிஸ் அனிமியான்னு கேட்கலாம். டைப் என்னன்னு கேட்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இந்த இட் இஸ் எ மெண்டலியன் டிசார்டர் அப்படிங்கிறதுல தலசீமியா வந்து ரொம்ப முக்கியமானது. எதனால் வருது இதை ஃபஸ்ட் லைனை நல்லா படிச்சுக்கணும். ஆட்டோசோமல் ரிசசிவ் டிசார்டர். நம்ம பாடியில் வர்ற நிறைய நோய்கள் வந்து ரிசசிவ் ஜீனில் பிரச்சனை வர்றதுனால தான் வருது. ஒன்று மட்டும் டாமினன்ட் ஜீனில் வருது, அது நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஓகேங்களா. இது எல்லாமே ரிசசிவ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பினைல் கீட்டோன் யூரியா. இன்பார்ன் எரர் ஆஃப் பினைல் அலனைன் மெட்டபாலிசம். நம்ம பிறக்கும் போதே பினைல் அலனைன் மெட்டபாலிசம் நல்லா நடக்கல, அதில் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா பினைல் கீட்டோன் யூரியா அப்படிங்கிற ஒரு நோய் வரும்னு சொல்கிறாங்க. காஸ் டியூ டு த பேர் ஆஃப் ஆட்டோசோமல் ரிசசிவ் ஜீன். இங்கேயும் பாருங்கள், ஆட்டோசோமல் பாடியில் இருக்கிற ஒரு ரிசசிவ் ஜீன்ஸ்னால தான் இந்த பினைல் கீட்டோன் யூரியா நமக்கு வருது. ஓகேங்களா. த மியூட்டேஷன் இன் த ஜீன் PAH பினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் ஜீன். ஸோ இதில் ஏதாவது ஒரு மியூட்டேஷன் நடந்ததுன்னா ஒரு ஜீனில், இப்போ இந்த டிசீஸ் எல்லாமே டிசார்டர் எல்லாமே ஜீனில் திடீர்னு சேஞ்சஸ் நடந்ததுன்னா தான் நமக்கு வருது. ஸோ இது வந்து ஹெரிடிட்டி, ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகக்கூடியது அப்படின்னு தான் நம்ம மெண்டலியன் டிசார்டர்னு பார்க்குறோம். ஓகேங்களா. மியூட்டேஷன் இன் த ஜீன் PAH எக்ஸ்ப்ளனேஷன் கூட கேட்கலாம். பினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் ஜீன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மியூட்டேஷன் நடந்ததுன்னா இது எங்கே இருக்கும் இந்த ஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் 12ல் இருக்குது. ஃபார் த ஹெப்பாட்டிக் என்சைம்ஸ் பினைல் அலனைன் ஹைட்ரோலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். இந்த என்சைமை நோட் பண்ணிக்கிங்க, இது கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திஸ் என்சைம் இஸ் எசென்ஷியல் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் பினைல் அலனைன் டு தைரோசின். இந்த என்சைம் வந்து ரொம்ப முக்கியம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் பினைல் அலனைன் டு தைரோசின். பினைல் அலனைனை வந்து தைரோசினாக மாற்றணும் அப்படின்னா இந்த என்சைம் நமக்கு ரொம்ப முக்கியம். அஃபெக்டட் இண்டிவிஜுவல் லேக் திஸ் என்சைம். ஸோ பினைல் அலனைன் அக்குமுலேட் அண்ட் கெட் கன்வெர்டட் டு பினைல் பைருவிக் ஆசிட் அண்ட் அதர் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த என்சைம் இல்லாதனால அவங்களுக்கு கன்வர்ஷன் இருக்காது, அது பிளட்டில் இருக்கும். பிளட்டில் இருந்ததுன்னா நமக்கு பினைல் கீட்டோன் யூரியா அப்படிங்கிற நோயின்னு சொல்கிறோம். இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை சிவியர் மெண்டல் ரிட்டார்டேஷன். அவங்க மெண்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்னா மூளை வளர்ச்சி சரியில்லாமல் இருக்கிற ஒரு கண்டிஷனை வந்து மெண்டல் ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். லைட் பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்கின் அண்டு ஹேர்.
அவங்களோட ஹேரு ஸ்கின்னுலாம் வந்து பிக்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பினைல் பைருவிக் ஆசிட் இஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் த யூரின். அவங்களோட யூரினில் வந்து பினைல் பைருவிக் ஆசிட் வந்து நிறைய வெளியில் போவோம். இது கேட்கலாம், இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. பினைல் பைருவிக் ஆசிட் வந்து எது வழியாக போவோம் அப்படின்னா யூரின் வழியாக போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு பினைல் அலனைன் லாஸ்ட்டில் பாருங்கள், பினைல் அலனைன் வந்து என்னவா மாறுது அப்படின்னா தைரோசின். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பினைல் அலனைன் ஹைட்ரலேஸ் அப்படிங்கிற என்சைம் வேணும். ஸோ இந்த என்சைம் இல்லாதனால தான் நமக்கு பினைல் கீட்டோன்யூரியா வருது. லாஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் நல்லா பார்த்துங்க, இது 3 மார்க்கில் கேட்கலாம். பினைல் கீட்டோன்யூரியா அப்படிங்கிறத டோட்டலாக 5 மார்க்கில் கேட்கலாம். அதில் ஏதாவது எந்த ஜீனில் இருக்குது, குரோமோசோம் என்ன அப்படின்னு கேட்டால் அதை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து அல்பினிசம். ஸோ த அல்பினிசம் இஸ் அன் இன்பார்ன் எரர். Albinism is an inborn error of metabolism caused due to an autosomal recessive gene. இதுவும் ஒரு recessive genesனால தான் நமக்கு வருது. ஸோ இந்த மெட்டபாலிசம் இதில் நடக்காதனால அல்பினிசம் இஸ் அன் இன்பார்ன் எரர் ஆஃப் ஒரு மெட்டபாலிசம் நம்மளோட பாடியில் நடக்காதனால இந்த அதுக்கு என்ன காரணம், ஏன் நடக்கலை அப்படின்னா ஆட்டோசோமல் ரிசசிவ் ஜீனில் நமக்கு பிரச்சனை வரும்போது அந்த மெட்டபாலிசம் நடக்காது. அது நடக்கலைன்னா அல்பினிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அல்பினிசம் அப்படின்னா என்னென்னா அவங்க வந்து அவங்களோட பாடியில் மெலனின் பிக்மெண்ட் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனை வந்து நம்ம அல்பினிசம்னு சொல்கிறோம். இதில் மெயினாக வந்து 3,4 டைஹைட்ராக்சி பினைல் அலனைன் என்னவா மாறணும்னா மெலனைனாக மாறணும். அதுக்கு தைரோசினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வேணும். அந்த தைரோசினேஸ் என்சைம் இல்லாதனால அவங்களுக்கு மெலனின் இருக்காது. ஸோ மெலனின் அப்படின்னாவே ஜென்ரலாக 2 கலரில் இருக்கும். ஒன்று வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், அனதர் ஒன் இஸ் பிளாக் கலரில் இருக்கும். நம்ம கலர்டு மேன் அப்படின்னா யாரை சொல்லணும் அப்படின்னா ஜென்ரலாகவே கருப்பாக இருக்கிறவங்கள தான், இல்லாட்டி ப்ரௌனாக இருக்கிறவங்கள தான் கலர்டு பர்சன்னு சொல்லணும். ஆனால் நம்ம ஒயிட்டாக இருக்கிறவங்கள தான் சொல்லுவோம். ஏன்னா மெலனினோட கலரை வச்சு தான் நம்ம கலர்டு பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெலனின் நமக்கு இருந்ததுனாவே நம்மளோட பாடியில் எதிர்ப்பு சக்தி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு நோய். நம்ம வந்து சன்ஷைனை நல்லா பார்க்க முடியாது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்கும். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். Albinism is an inborn error of metabolism caused due to autosomal recessive gene. எல்லாமே autosomal recessive gene தான். ஒன்றை தவிர வந்து இதெல்லாமே autosomal recessive gene. இது 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. Albinism is caused by எதனால் வருது அப்படின்னா autosomal recessive gene. Melanin pigment is responsible for skin color. Absence of melanin result in a condition called albinism. மெலனின் இல்லைன்னா நம்ம அல்பினிசம் அப்படின்னு சொல்கிறோம். எ பர்சன் வித் த ரிசசிவ் அல்லீல் லேக் த தைரோசினேஸ் என்சைம் சிஸ்டம் விச் இஸ் ரெக்வயர்டு ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் டைஹைட்ராக்சி பினைல் அலனைன் டோஃபா. இதை வந்து டோப்பான்னு சொல்லுவோம். டைஹைட்ராக்சி பினைல் அலனைன் இன்டு மெலனின் பிக்மெண்ட் இன்சைட் த மெலனோசைட்ஸ். இதெல்லாம் மெலனோசைட்ஸ்குள்ளே நடக்குது. இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த என்சைம் வேணும். என்ன என்சைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரோசினேஸுங்கிற என்சைம் வேணும். இன் அன் அல்பினோ மெலனோசைட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த நார்மல் மெம்பரைன்ஸ் இன் த ஸ்கின், ஹேர், ஐரிஸ் எக்ஸெட்ரா. பட் லேக் மெலனின் பிக்மெண்ட் அது எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னா மெலனின் பிக்மெண்ட் இருக்காது. நம்ம பாடியில் இருக்கிற மெலனின் பிக்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு கலரை கொடுக்குது. ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நமக்கு அல்பினிசம் அப்படிங்கிற நோய் வரும். அல்பினோ பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் 5 மார்க்கில் கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது ஹண்டிங்டன் கொரியா. நம்ம ஏற்கனவே சொன்னோம் எல்லாமே ரிசசிவ்னால வருது, ஒன்று மட்டும் டாமினன்ட் ஜீன்ஸ்னால நமக்கு வருது அப்படின்னா ஹண்டிங்டன் கொரியா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து எல்லாமே சேமாக இருக்குது, பட் இதில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இது கேட்கலாம் 1 மார்க்கில். இட் இஸ் அன் இன்ஹெரிட்டட் ஆஸ் அன் ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் ஜீன் இன் மேன். இது எதனால் வருதுன்னா ஆட்டோசோமல்
டாமினன்ட் ஜீன்ஸ்னால நமக்கு வருது. மிச்சம் எல்லாமே பாருங்கள் ரிசசிவ், இது மட்டும் டாமினன்ட் ஜீன்ஸ். அதாவது வேறு எல்லாமே ஒடுங்கு ஜீனில் வரக்கூடிய பிரச்சனை. பட் இது மட்டும் டாமினன்ட் ஜீன்ஸில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் தான் நமக்கு ஹண்டிங்டன் கொரியா அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை இன்வாலண்ட்ரி ஜர்க்கிங் ஆஃப் த பாடி அண்ட் ப்ரொக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். ஸோ நம்ம பாடியில் ஒரு நடுக்கம், இன்வாலண்ட்ரி, வாலண்ட்ரியாக வர்றது வேறு, இன்வாலண்ட்ரியாக வந்து நம்ம பாடியில் ஒரு ஜர்க்கிங் இருக்கும், உடம்பு நடுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போகிறத நம்ம வந்து இந்த ஹண்டிங்டன் கொரியா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொக்ரெசிவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஜர்க்கிங், நடுக்கம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துங்க. The patient with this disease usually die between the age of 35 to 40. ஸோ இது 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த மாதிரி ஹண்டிங்டன் கொரியா இருக்கிறவங்க எந்த ஏஜில் இறப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் 35 to 40. இதில் வந்து இந்த பேஷண்ட் வந்து யூஸ்வலி டை பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 35 to 40. இதில் இறந்துருவாங்க ஹண்டிங்டன் கொரியா இருந்தால். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டோமா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே போய் நம்ம அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதை எதுவும் செய்ய முடியாத மாதிரி ஒரு கண்டிஷன். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெண்டலியன் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கண்டிப்பாக வரும் இந்த நோய் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி இந்த நோய் வரக்கூடாது அப்படின்னு நினச்சா நம்ம என்ன செய்யணும், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் பண்ணணும். அப்போயே நம்மளோட ஸ்பெர்ம் ஓவம் ரெண்டையும் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போதே இந்த மாதிரி ஜீனெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு சில யூஸ்ஃபுல் ஜீன்ஸ் எல்லாம் உள்ளார இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த நோயிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ஓகேங்களா? அதுவும் டியூரிங் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்லேயே இதெல்லாம் செய்யணும் பேரண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ். Several autosomal aneuploidy have been reported in human being. அனுப்ளாய்டி, வாட் இஸ் அனுப்ளாய்டி? அனுப்ளாய்டி அப்படின்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஆர்கானிசத்துக்கு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் குரோமோசோம் அதோட செல்லில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 46 குரோமோசோம் இருக்குது. அப்படி இல்லைனா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் ப்ரெசன்ட் இன் ஈச் செல்ஸ், ஒவ்வொரு செல்லுலேயுமே இருக்கும். அனுப்ளாய்டி அப்படின்னா த பர்சன் possess one more or one less. ஒன்று அதிகமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒன்று கம்மியாக இருக்கலாம். அந்த மாதிரி குரோமோசோம் அதிகமாக இருக்குது இல்லாட்டி கம்மியாக இருந்ததுன்னா அனுப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஆட்டோசோமல் அப்படின்னா பாடி குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் அதிகமாகவோ இல்லாட்டி கம்மியாகவோ இருந்ததுன்னா அது ஆட்டோசோமல் அனுப்ளாய்டி அப்படின்னு சொல்கிறோம். இதனால நமக்கு 2 நோய் வருதுன்னு பார்க்குறோம். ஒன்று வந்து டவுன் சிண்ட்ரோம், அனதர் ஒன் இஸ் பர்டோ சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு 2 நோய் வருது. அதேமாதிரி அல்லோசோம்டு அப்நார்மலிட்டிஸ், செக்ஸ் குரோமோசோமில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா அதில் நமக்கு ரெண்டு ப்ராப்ளம் பார்க்குறோம். ஒன் இஸ் ஏ கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், அனதர் ஒன் இஸ் ஏ டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு 2 பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் த குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸில் ஆட்டோசோமல் அனுப்ளாய்டினா என்னென்னு பார்க்குறோம். அதில் வந்து டவுன் சிண்ட்ரோம், இந்த டவுன் சிண்ட்ரோமில் இதுக்கு இன்னொரு பேர் ட்ரைசோமி 21. ஓகேங்களா? டவுன் சிண்ட்ரோம் அதர்வைஸ் கால்டு ட்ரைசோமி 21 அப்படின்னு கேட்கலாம். ட்ரைசோமிக் கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம் 21 ரிசல்ட் இன் டவுன் சிண்ட்ரோம். நமக்கு ட்ரைசோமிக் கண்டிஷன் ஆஃப் குரோமோசோமில் வந்து ஒன்று அதிகமாக இருக்குது, ஒரு பேரில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை வந்து குரோமோசோம் 21 ரிசல்ட் இன் டவுன் சிண்ட்ரோம். இதனால் நமக்கு டவுன் சிண்ட்ரோம் வருதுன்னு சொல்கிறோம். இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை சிவியர் மெண்டல் ரிட்டார்டேஷன். அவங்களுக்கு மெண்டல் ரிட்டார்டேஷன் இருக்கும், மூளை வந்து சரிவர வேலை செய்யாத மாதிரி ஒரு நிலை இருக்கும். டிஃபெக்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்களா, அதில் தான் பிரெயின் இருக்குது அண்டு ஸ்பைனல் கார்டு இருக்குது. இது வந்து டிஃபெக்டிவ் டெவலப்மெண்ட், நல்ல டெவலப்மெண்ட் ஆகாத மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து சொல்கிறோம். இன்க்ரீஸ்டு செப்பரேஷன் பிட்வீன் த ஐ.
ரெண்டு ஐக்கும் இடையில இருக்கிற கேப் வந்து நல்லா செப்பரேட் ஆகி இல்லாத மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு குழந்தைகள் இருக்கும். ஃப்ளாட்டன் நோஸ் வந்து ரொம்ப தட்டையாக இருக்கும். ஏர் அண்டு மால்ஃபார்ம்டு, மூக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. மவுத் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஓப்பன் அண்ட் த டங் ப்ரொட்ரூட்ஸ். அப்படின்னா என்னென்னா வாயை திறந்துக்கிட்டே இருப்பாங்க, அதே மாதிரி நாக்கை வந்து துருத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்கை துருத்துறது அப்படின்னா அவங்களால அந்த டங்கை வந்து மவுத்துக்குள்ளே வச்சு நல்லா ஹோல்டு பண்ண முடியாத மாதிரி, பிடிச்சி நல்லா லாக் பண்ண முடியாத மாதிரி ஒரு கண்டிஷன். வாயை திறந்துருப்பாங்க, அதே மாதிரி நாக்கு வெளியில் தள்ளிக்கிட்டு இருப்பாங்க, வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்கோம், அதுதான் ப்ரொட்ரூடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனை. ஒரே ஒரு குரோமோசோம் தானே இருந்துட்டு போகுது அப்படின்லாம் விட முடியாது. ஒரு ஜீனில் சேஞ்சஸ் இருந்தாவே நம்ம பாடியில் மிகப்பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். இது ஒரு குரோமோசோமே இருக்கும்போது அவங்க மென்டலி டிசார்டராக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த சிம்டம்லாம் நம்ம மெமரி தான் பண்ணிக்கணும். மென்டலி டிசார்டராக இருக்காங்க, ரிட்டார்டேஷனாக இருக்காங்க, டிஃபெக்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகிருக்காது, இன்க்ரீஸ்டு செப்பரேஷன் பிட்வீன் த ஐயை வந்து நல்லா ஐக்கு இடையில இருக்கிற கேப் வந்து நார்மலாக இல்லாத மாதிரி செப்பரேஷன் ஆகிருக்காது, செப்பரேட் ஆகிருக்காது. நோஸ் வந்து தட்டையாக இருக்கும். ஏர் அண்டு மால்ஃபார்ம்டு, மவுத் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஓப்பன். ஏர் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்காது, அதே மாதிரி வாய் எப்பயுமே திறந்துக்கிட்டு இருப்பாங்க, நாக்கு வெளியில் தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பட்டோ சிண்ட்ரோம். இது ட்ரைசோமி 13. இது இந்த தாட்டி கேட்டிருந்தாங்க, பட்டோ சிண்ட்ரோம் ட்ரைசோமி 13 அப்படின்னு சொல்கிறோம். இதை நல்லா பார்த்துக்குங்க. ட்ரைசோமி கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம், இதுவும் ஒரு ட்ரைசோமி கண்டிஷன் தான். குரோமோசோமில் ஒன்று அதிகமாக இருந்ததுன்னா ட்ரைசோமி கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம் 13 ரிசல்ட் இன் பட்டோ சிண்ட்ரோம். Meiotic non-disjunction is thought to be the cause for this chromosomal abnormalities. மியாட்டிக்கில் வந்து இது நடக்கும்போது நான் டிஸ்ஜங்ஷன், அந்த கேப் வந்து கரெக்டாக இல்லை, டிஸ்ஜங்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா அதனால நமக்கு வந்து இந்த நோய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை மல்டிபிள் அண்ட் சிவியர் பாடி மால்ஃபார்மேஷன்ஸ் as well as profound mental deficiency, small hand with a small eye. கை ரொம்ப சின்னதாக இருக்கும், அதே மாதிரி அவங்களோட கண்ணு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸ்மால் ஹெட்டு அண்டு ஸ்மால் ஐ, தலை ரொம்ப சின்னதாக இருக்குது, அதே மாதிரி அவங்களோட கண்ணு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி கிளிப்ட் பேலட் வந்து கிளிப்டாக இருக்கும். அதே மாதிரி மால்ஃபார்மேஷன் ஆஃப் த பிரெயின் அண்டு இன்டர்னல் ஆர்கன்லாம் வந்து மால்ஃபார்மேஷன் நல்லா டெவலப் ஆகிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட பிரெயின் டெவலப் ஆகலைனாவே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். பாடியில் நடக்கிற எந்த ஆக்டிவிட்டீஸுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ சம் ஆஃப் த சிம்டம் ஆஃப் திஸ் சிண்ட்ரோம், இதோட சிம்டம்லாம் என்னென்னு கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. எந்த இதாக இருந்தாலும் ஒரு 5 சிம்டத்தை நல்லா மெமரி பண்ணிக்கணும். அடுத்தது அல்லோசோமல் அப்நார்மலிட்டிஸ் இன் ஹியூமன் பீயிங். இது செக்ஸ் குரோமோசோமில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா இதை நம்ம வந்து பார்க்குறோம். இதில் 2 பார்க்க போகிறோம். ஒன் இஸ் ஏ கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம், அனதர் ஒன் இஸ் ஏ டர்னர் சிண்ட்ரோம். ஓகேங்களா? ஸோ த அல்லோசோமல் அப்நார்மலிட்டிஸில் வந்து மைட்டாட்டிக் ஆர் மியாட்டிக் நான் டிஸ்ஜங்ஷன் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் காசஸ் அல்லோசோமல் அப்நார்மலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு மைட்டாட்டிக் ஆர் மியாட்டிக்கில் வந்து நான் டிஸ்ஜங்ஷன் அப்படின்ட்டா அந்த எந்த இடத்துல இணையணுமோ அது இணையாமல் இருக்குது அப்படின்னா இந்த நோய் வரலாம் குரோமோசோமில் அப்படின்னு சொல்கிறாங்க. செவரல் செக்ஸ் குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் ஹவ் பீன் டிடெக்டட். அதில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனால் நமக்கு வந்து 2 தான் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைன்ஃபில்டர். ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று வந்து டர்னர் சிண்ட்ரோம். ஃபஸ்ட்டு இந்த கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலில் வந்து நமக்கு தெரியும் செக்ஸ் குரோமோசோம்னா XY தான் இருக்கணும். அந்த XYயோடு சேர்ந்து ஒரு X சேர்ந்து இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல்னு போட்டு XY தான் இருக்கணும். அந்த XYக்கு பதிலாக ஒரு X எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா இந்த கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். The genetic disorder is due to the presence of an additional copy of X chromosome resulting in a
karyotype of 47XXY அப்படின்னு சொல்கிறோம். The person with this syndrome have 47 chromosome. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அனுப்ளாய்டினா ஒன்று அதிகமாக இருக்குது, இவங்களுக்கு எங்கே இருக்குன்னா செக்ஸ் குரோமோசோமில் ஒன்று அதிகமாக இருக்குது, ஒரு எக்ஸ் குரோமோசோம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். குரோமோசோம் 44AA + XXY there are usually sterile male. ஸ்டெரைல் அப்படின்னா நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ், யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அவங்களால, ஸ்டெரைலாக இருப்பாங்க. டால் வளர்த்தியாக இருப்பாங்க, ஒபீஸாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, வித் லாங் லிம்ப்ஸ், கை கால்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும். ஹை பிச்டு வாய்ஸ், அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஒரு கட்டையான குரல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்ல வாய்ஸ் வந்து இருக்கும். அண்டர் டெவலப்டு ஜெனிட்டாலியா அண்ட் ஹாவ் ஃபீபிள் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட். பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் நல்லா இருக்காது, அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் நல்லா டெவலப் ஆகியிருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை வந்து ஒரு குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் நம்ம பாடியில் அதிகமாக இருந்தாவே இந்த மாதிரி பிரச்சனையை நமக்கு உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதுக்கு பேர் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம், இதுக்கு கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டர்னர் சிண்ட்ரோம். த டர்னர் சிண்ட்ரோம் எக்ஸோ ஃபீமேலில் வந்து எக்ஸ்எக்ஸ் தான் இருக்கணும் நமக்கு தெரியும், ஆனால் எக்ஸ்ஓன்னு இருந்ததுன்னா அதை டர்னர் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். திஸ் ஜெனட்டிக் டிசார்டர் இஸ் டியூ டு த லாஸ் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் ரிசல்ட்டிங் இன் எ டைப் ஆஃப் 45X. நமக்கு 46 குரோமோசோம் இருக்கிறதுக்கு பதிலாக 45 தான் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து டர்னர் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். பர்சன் வித் திஸ் சிண்ட்ரோம் ஹாவ் 45 குரோமோசோம், அவங்களுக்கு 45 குரோமோசோம் இருக்கும். ஓகேங்களா, நமக்கு 46க்கு பதிலாக ஒரு குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் இல்லாமல் இருந்ததுன்னா அது டர்னர் சிண்ட்ரோம். யாருக்கு அப்படின்னா ஃபீமேல். இது ஜென்ரலாக கூட கேட்கலாம். லோ ஸ்டாச்சூர் அப்படின்னா வளர்த்தி கம்மியாக இருப்பாங்க, உயரம் கம்மியாக இருக்காங்க. வெப்டு நெக், அகன்ற நெக் இருக்குது. அதே மாதிரி அண்டர் டெவலப்டு பிரஸ்ட் வந்து நல்லா டெவலப் ஆகியிருக்காது. ருடிமெண்ட்ரி கொனாட்ஸ், லேக் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் டியூரிங் பியூபர்ட்டி. மென்சுரல் சைக்கிள் வந்து நல்லா நடக்காது, லேக் ஆஃப் மென்சுரல் சைக்கிள், அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் வந்து பியூபர்ட்டியில் சரியாக நடக்காது. ஆர் த மெயின் சிம்டம் ஆஃப் திஸ் சிண்ட்ரோம். இதுதான் மெயினாக, அவங்களுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் இல்லாத மென்சுரல் சைக்கிள் ஒழுங்காக நடக்காது. அதே மாதிரி அவங்க வளர்த்தியாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப கோழையாக இருப்பாங்க. நெக்கு வந்து வெப்டு நெக்கு அப்படின்னா கொஞ்சம் அகன்ற நெக்காக இருக்கும். அண்டர் டெவலப்டு பிரஸ்ட் டெவலப்மெண்ட்டு இருக்காது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எதில் பார்க்குறோன்னா இந்த சிம்டம் ஆஃப் டர்னர் சிண்ட்ரோம். ஸோ ஜென்ரலாகவே இது ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து மெண்டலியன் டிசார்டர்னு பார்க்குறோம். ஓகேங்களா, அடுத்தது வந்து குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இதில் வந்து ஜென்ரலாக அவங்க இப்படி கூட கேட்கலாம், ஆட்டோசோமல் அனுப்ளாய்டி இன் ஹியூமன், வாட் ஆர் த டிசீஸ் காஸ்ட் இன் ஆட்டோசோமல் அனுப்ளாய்டி இன் ஹியூமன், அதனால என்னென்ன நோயெல்லாம் வருதுன்னு கேட்கலாம். அதில் நம்ம வந்து ரெண்டு எழுதணும், டவுன் சிண்ட்ரோம்னு எழுதணும், பட்டோவ் சிண்ட்ரோம் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா, அல்லோசோம்னு கேட்டால் தான் கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஜென்ரலாகவே வந்து மெண்டலியன் டிசார்டர்னால் என்னென்னு கேட்கலாம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. மெண்டலியன் டிசார்டர், ஓகேங்களா, தலசீமியாவில் எத்தனை டைப் இருக்குது, 2 டைப் இருக்குதுன்னு பார்த்தோம், அதை நல்லா பார்க்கலாம், அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி அந்த ஜீனு குரோமோசோம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. பினைல் கீட்டோனியூரியா அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா, என்ன என்சைம் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் லெசன் யூ ஆர் கோயிங் டு நியூ லெசன். அடுத்த லெசனுக்கு நம்ம போவோம். இதுக்கு முன்னாடி இந்த லெசனை கொஞ்சம் தரவாக படிங்க. இது எல்லாமே ஹெரிடிட்டி இதெல்லாம் வர்றதுனால நம்ம ரிப்பீட்டடாக திரும்ப படிச்சிருந்தா தான் நம்ம வந்து அதை ரீகால் பண்ண முடியும். அதனால் இந்த சிம்டம்லாம் காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் நல்லா ஒவ்வொன்றிலையும் ஒரு 5 சிம்டம் நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகே.